நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, வண்டி சூப்பராக இருக்குது. வேற என்ன? அம்மாட்ட கேளுங்க, அம்மாட்ட போய் ஆ அம்மா இல்லை. அந்த இன்னைக்கு ஒரு 40 கார் டெலிவரி மஹேந்திரால. அது பிவி இன்ஜின் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா புது காரில் வந்து ஒரு பண்ணாரியம் ஸ்டிக்கரை வந்து ஒட்ட போகிறோம். எல்லாருக்கும் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இப்போ இந்த வீக் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ நேற்று வந்து கார் வேறு வாங்கியிருக்கோம். லைக் நம்ம வீட்டு ஓப்பனிங் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் நிறைய பேர்த்துக்கு, நிறைய ரிலேட்டிவ்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே பத்திரிக்கை கொடுக்கணும். ஸோ நம்ம அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா இந்த லைக் இங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து பத்திரிக்கை கொடுக்க போயிருக்காங்க. ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, நான் ஏதாவது விலாக் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நான் காரில் உட்காந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் என் காரில் தான் இருக்கேன். ஸோ புது கார் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீட்டில் இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கு புது வீட்டில் இருக்குது. அந்த வீட்டில் போய்ட்டு கார் மாற்றிட்டு பண்ணாரி அம்மன் டெம்பிள் போயிட்டு தென் அப்படியே அண்ணாவோட சைட்டும் போயிட்டு சுற்றிட்டு வர போகிறோம் ஆக்சுவலி. ஓகேங்களா, அண்ணா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு நான் அந்த கார் எடுத்து நான் தோட்டத்துக்கு வர மாட்டேன். ஸோ பக்கத்தில் வந்து முள்ளு கில்லு சைட்லலாம் நிறையா அந்த வேலி மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் கீறி விட்டுருவோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டா. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம கார்லேயே சுற்றிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கார் வந்து ஒரு டூரிஸ்ட் கார் மாதிரி ஆகிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துருக்கீங்களா? சேம் அதே மாதிரி எங்கே போனாலும் நம்ம கார் தான் ஒரு சைக்கிள் மாதிரி எடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே, நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, மைலேஜ் வைஸில் இந்த கார் நல்லா கிடைக்கும். பட் அண்ணா வாங்கின கார் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மைலேஜ் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஒரு 10-15 கிடைக்கும். சரி ஓகே, அதாவது இன்றைக்கி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிட்டு தான் இருக்க போகிறேன். நிறைய ரிலேட்டிவ் வீட்டில் பத்திரிக்கை கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் அண்ணாவோட சைட் போயிட்டு கொஞ்சம் பூஜை சாமானெல்லாம் வாங்கணும், அதெல்லாம் வாங்கிட்டு ஸோ நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி இல்லை, இந்த இந்த 1 வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எனக்கு ஒர்க் இருக்குது. எங்கேயுமே போக முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ கார் எடுத்தாச்சு. டே 1 இன்னைக்கு. ஒரு லாங் டிரைவ்னா நம்ம கோவிலுக்கு போக போகிறோம். பண்ணாரி அம்மன் கோவில் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். இந்த காருக்கு வந்துட்டு நம்ம ஒரு அர்ச்சனை போட்டுட்டு அதுக்கு ரிட்டர்ன் ஹோம் வரதான் நமக்கு ஒரு டாஸ்கே. ஷோரூம்லேயே பூஜை போட்டாங்க. ஆமாம், ஷோரூமில் வந்துட்டு நானே நினச்சிட்டு இருந்தேன் மாலையெல்லாம் வாங்கிட்டு போகலாமா என்ன ஏது ஐயர் ஒன்றும் கூப்பிடலையே அப்படின்னு பார்த்தா அதை பற்றி நான் எதுவுமே கேட்கல. அங்கே போனால் லைனாக அந்த இன்னைக்கு ஒரு 40 கார் டெலிவரி மஹேந்திராவில். அது பிவி இன்ஜின் வந்து நிறைய இருக்குது, நிறைய டெலிவரி ஆகுது. நல்ல மூமெண்ட். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலை போட்டு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி அந்த லெமன்லாம் வச்சு அதுக்கப்புறம் கிளாப்பு நானே எதிர்பார்க்கல. நான் கார் எடுக்கும்போது எவன் சைட்ல கிளாப்ல தட்டுறேன் எனக்கு தெரியல, எல்லாம் வர சொல்லியிருக்காங்க போல. அதெல்லாம் எனக்கு ஒரு புதுசா இருந்துச்சு, எதுவுமே தெரியல. அது எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நானும் தம்பி மட்டும் தான் போனோம், அது வீடியோல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து அப்பா அம்மா வந்து கார்ல உட்கார போறாங்க, பத்திரிக்கை கொடுக்க இன்னொரு வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா புது கார்ல வந்து ஒரு பண்ணாரி அம்மன் ஸ்டிக்கரை வந்து ஒட்ட போறோம். இந்தா ஒட்டிரு, உன் கையால் ஒட்டிரு. ரொம்ப ஓகே 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 ப்ரெஸ் பண்ண போதும். சென்டரா தான்டா இருக்கு. எக்ஸ்ட்ரா நேற்று ஒரு ஃபன் அடைஞ்சிச்சு, ஒரு இந்த கீ வச்சுட்டு. எங்கே அந்த கீ காணும்? இதான் இங்கே இருக்கு. அதாவது இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ என்ன விஷயம்னா, இந்த கீ வந்து உங்கள் பேக்கெட்டில் இருந்துச்சுன்னா இந்த டோர் எதுவுமே லாக் ஆகாது, எல்லாமே அன்லாக் ஆகிடும். இந்த கீ உங்கள்கிட்ட இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் எல்லாமே லாக் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நேற்று வந்து இந்த விஷயம் எனக்கு அவனுக்கு தெரியல. நாங்கள் 4 டோர் லாக் பண்ணிவிட்டு கீழே லாக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அந்த ஹேண்ட் அந்த குட்டி பிளாக் ஒரு பட்டன் இருந்துச்சு, அது சும்மா ப்ரெஸ் பண்ணனா எல்லா டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுது. ஸோ இது வந்து என்ன விஷயமே எங்களுக்கு தெரியல, இல்லைனா டோர் லாக் ஆகுது ப்ரெஸ் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் அட்வைசர் கால் பண்ணி ஏன் இப்படி ஆகுதுன்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போயிடணும். ஸோ பக்கத்தில் இருந்தீங்கன்னா இது வந்து ஏஐ சென்சார் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அந்த லைக் டோர் வந்து நீங்கள் அமுத்தாமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. இந்த விஷயம் எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. சின்ன அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக டிசைன் பண்ணி ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து நிறைய ஃபியூச்சர் வந்து உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. உனக்கு எப்படா இருக்குது? சூப்பராக இருக்குது. ஸோ அப்பா அம்மா ஸ்டடி பண்ணணும், நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நம்ம சொல்லும் போதுல தலையாட்டினேன், நிறைய இருக்கு. கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு தேவைக்காக யூஸ் பண்ணும்போது இது எப்படி நமக்கு தோணும். அப்போதான் வந்துட்டு நமக்கு ஒவ்வொன்றும் ஸ்டடி பண்றோம் நம்ம. ஏன்னா கார் கொடுக்கும்போதே அவங்க ஏகப்பட்ட சொல்லி கொடுக்குறான், அது நம்ம கேர் பண்ணிக்கிறது இல்லை. காலேஜில் படிக்கிற மாதிரி தான் அசால்ட்டா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னு வரும்போது தான் லாக் ஆகிக்கிறது.
சரி, இப்போ அப்பா அம்மா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க போல, இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்கலாம் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நீங்க உள்ள போயிடுங்க. அப்பா போடா முன்னாடி போடா. எவ்வளவு பெரிய வீடு, மீசக்கார வீடு விக்கிறாங்களாமா. லோன் எடுத்து கடன் உள்ளாயிடுச்சாமா. இந்த வீடா? சரிம்மா, வேற என்ன சொல்றது? வேற எப்படி இருக்கு இந்த வண்டி? கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, பெரிய இருக்குது. வேற என்ன? அப்பா வாயில வச்சு பேசுங்க போமேக்கு. நல்லா இருக்குது, பெரிய இருக்குது, வண்டி சூப்பரா இருக்குது. வேற என்ன? அம்மாட்ட கேளுங்க, அம்மாட்ட போய். அம்மா இல்ல. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மைக் கொடுங்க. ஓகே, வண்டி நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா மூஞ்சி இவ்வளோ டெரரா வச்சிருக்க? பயத்துல வச்சிருக்கியா இல்லை எதுலாடா? ஃப்ரீயா விடுறா, இப்படியே போ, அவ்வளோதான். கீர் மட்டும் அப்பப்போ சேஞ்ச் பண்ணு. தூரமா பார்க்கணும், பார்வையில பக்கத்துல பார்க்கணும். ஆமாம் ஆமாம், ஆனால் அந்த 3 மிரரில் உனக்கு கண்ணு கரெக்டாக இருக்கணும். சரியா? சத்தியமங்கலத்தில் இருக்க பண்ணாரி அம்மன் டெம்பிள் தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்து நீங்கள் விளக்கு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெய் விளக்கு நானும் அண்ணா பார்த்தீங்கன்னா அந்த தீபம் வந்து ஏற்றணும். தென் அதுக்கப்புறம் கிளைமேட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு, நல்லா க்ளவுடியாக இருந்துச்சு. மஹேந்திரா 3XO உள்ளே வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன ஃபியூச்சர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வண்டி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைக் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் தான். ஓகேங்களா? ஸோ ஷீட்டு கொஞ்சம் லைட்டாக முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே. ஸோ சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் ரெண்டுமே இதுதான். சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் சவுண்டு மாதிரி இருக்கும். ஐ மீன் அந்த ஒரு லேம்போகினி சவுண்டு இப்படி வரும், கிடக்கிடக்கிடக்கிடமாக வரும். லைக் சவுண்டு அப்படி தான் இருக்கும். ஸோ சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். கேட்குதா? ஓகேவா? ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா ஃபுல் வாய்ஸ் சிஸ்டம் வந்து ஃபுல்லாமே அலெக்ஸா தான். ஆன் ஆகுதா? அலெக்ஸா, You can only set the volume to whole numbers between 0 and 10. வால்யூம் வைக்குது. ஸோ வால்யூம்லாம் வேணாம், ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ சேம் இதை ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் வந்து எல்லாமே அலெக்ஸாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே டாப் ரூஃபு, ஓகேங்களா? ஸோ இதுவும் அப்படி தான். ஸோ அலெக்ஸா வாய்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். தென் வந்து நிறைய பட்டன் கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபியூச்சர் இருக்குது. நான் எதுவுமே நீ யூஸ் பண்ணல பெருசாக. வேறு என்ன இருக்குது? வேறு என்ன ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா லைக் ஏசி, மியூசிக் சிஸ்டம், தென் ஃப்ரண்ட் இன்ஜின் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லா தான் இருக்குது. வேறு என்ன இருக்குது? ஸோ நிறைய ஃபியூச்சர் வந்து உள்ள ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. கார் வந்து நேற்று தான் நம்ம கைக்கு வந்துச்சு. ஸோ நேற்று வாங்கினதுலேருந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரைட் ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் வந்து போயிட்டு வந்துச்சு. ஸோ இந்த 100 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து ஒரு லாங் ரைடுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது நான் நோட் பண்ணதெல்லாம் ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப உள்ள ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ ஏசி, மியூசிக் சிஸ்டம், நல்ல பேஸ், ஸோ எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ ஓகே, நாங்கள் வந்து 2-3 ஐட்டம் பார்த்தோம். ஸோ டாட்டா பார்த்தோம், தென் மஹேந்திரா. ஸோ இந்த 2 விஷயத்தில் எங்களுக்கு வந்து மஹேந்திரா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் ஃபைனலாக நாங்கள் வந்து பிளான் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இந்த 1 வீக் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நிறைய லைக் நம்ம வீட்லேயும் நிறைய ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ வீடு ஓப்பனிங், கார், ஸோ லைக் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் போயிட்டுருக்கறனால ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆக்குப்பையாக தான் இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், ஓகே. ஸோ நம்ம பையன் இங்கே தான் இருக்கான், பீஸ்ட், எங்கள் அண்ணன் வச்ச பேர். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஹேந்திரா 3XO இல்லை மஹேந்திரா என்ன வேரியன்ட் ஓட்டுறீங்க தெரியல. ஸோ ஓட்டுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து ரிவர்ஸ் போடுறதுக்காக அந்த லைக் கீர் போடுறீங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை நோட் பண்ணேன். அந்த அலெக்ஸா சிஸ்டம் எல்லாமே நல்லா ப்ராப்பராக இருக்காகுது. ஸோ மொத்தத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கார். ஓகே, தேங்க்யூ, பை பை, சப்ஸ்கிரைப்.